ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி மண்டே 9th டிசம்பர் 9th, ஓகேங்களா? இதில் இன்றைக்கி என்னென்னா தெரிந்து தெளிவோம். ஸோ இது மூலமா நம்ம இப்போ நான் வந்து பிளட் கேன்சரை டெலீட் பண்ணணும், பிளட் கேன்சர் இல்லாதவங்களாம் இந்த உலகத்தை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு, ஓகேங்களா? இது வந்து என்னென்னா நம்மளோட பிளட்டில் உள்ள ஸ்டெம் செல்ஸை வந்து டொனேட் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ இது மூலிமா நம்மளால் ஒரு உயிர் வாழட்டுமே அப்படிங்கிறது தான், ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக இது ஹிந்தியில் இதுதான் வந்து கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் இதுவும் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் நான் இது பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களோட வெப்சைட்டில் போய் நான் அப்ளை பண்ணி இது பண்ணால் அவங்க நம்மளுக்கு கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க. இது ஆக்சுவலாக என்னென்னா இது எப்படி அந்த பக்கிள் ஸ்வாப் செக் பண்ணுறது அப்படிங்கிறது, ஓகேங்களா? அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த மாதிரி இதில் ஒரு ஸ்டெப் கொடுத்துருவாங்க, 3 விதமான ஸ்டெப்ஸ் கொடுத்துருவாங்க. இதை வந்து காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிக்கக்கூடாது, ஓகேங்களா? காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை அந்த வாயெல்லாம் நல்லா காகல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா நல்லா அந்த சலைவாவை உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கணும். நம்ம உதடு வாய் வந்து க்ளீனாக இருக்கணும், ட்ரையாக இருக்கணும். இந்த ஆக்சுவலாக என்னென்னா நம்ம அந்த சீக்ஸ்குள்ளே தான் நம்ம வந்து அதை ஸ்வாப் டெஸ்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 நிமிஷத்துக்கு இந்த பக்கம் உள்ள ஒரு சீக்ஸில் ஃபுல்லாக நம்ம சர்க்கிள் பண்ணி எடுக்கணும். செகண்ட் ஸ்டெப் எடுத்து இந்த சீக்ஸு ரைட் சைடு, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரைட் எடுத்தோன்னா செகண்டு லெஃப்ட் சைடில் உள்ள சீக்ஸை எடுத்து ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். அடுத்து 3வது ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணோன்னா அப்பர் லிப்புக்குள்ளேயும் லோவர் லிப்புக்குள்ளேயும் வந்து ஸ்வாப் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுதான் அதோடது. அதை எடுத்ததுக்கப்புறமா தனித்தனியாக ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு டம்ளரோ எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அதை வந்து 3மே டச் ஆகாமல், 3 ஸ்டெப்புமே டச் ஆகக்கூடாது. டச் ஆகாமல் ட்ரை பண்ணணும் 2 நிமிஷத்துக்கு. ட்ரை பண்ணதுக்கப்புறமா அதை என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு என்வலப் கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்மளுக்கு இது அட்டாச் ஆகி வரும், ஓகேவா? ஸோ இதை வந்து எடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம ஸ்டிப்ஸை உள்ளே போட்டுறணும். இந்த ஸ்டிப்பை உள்ளே போட்டுட்டு இங்கே சீல் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து சீல் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அது ஒரு என்வலப் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற நம்ம ஆன்லைனில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணினதில் இங்கே நம்ம சைன் பண்ணி அனுப்ப சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு பார்கோட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த பார்கோட் அப்படின்னா, நம்ம போஸ்ட் அனுப்புகிறோம் இல்லையா, அவங்க வந்து ரிட்டனே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்மளுக்கு ஃப்ரீ கொரியர் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாகவும் நம்மளுக்கு ரிட்டனும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, ஓகேவா? இதுக்கப்புறம் நம்மளோட பக்கிள் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க ரீச் ஆனோன்னா அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே இவங்க வந்து பர்ஃபெக்ட் டு டொனேட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஐடென்டிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவங்க ஒரு கார்டு கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அது வந்து நம்ம வந்து யாருக்காவது எந்த ஒரு பேஷண்ட்டுக்காவது நம்ம பிளட்டோட இது வேணும் அப்படின்னா கொடுக்கலாம், ஓகேங்களா? ஆக்சுவலாக இதில் வந்து என்னென்னா ஹீமோக்ளோபின் லெவல் கரெக்டாக இருக்கணும், அது போக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கணும், ஓகேங்களா? நான் ஃபுல் பாடி செக்கப் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு 6 months 1 yearக்கு ஒன்ஸ் நான் பண்ணுவேன். பட் இப்போ வந்து என்னென்னா இப்போ முந்தா நாள் தான் நான் பண்ணினேன். ஃபுல் பாடி செக்கப் பண்ணினேன். ஸோ அதுவும் வீட்லேயே வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுவும் நீங்கள் எதில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நம்ம அது எப்படி பண்ணுறது, அது வீட்லேயே வந்து எப்படி ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, அதுவும் பிளட் டெஸ்ட் மூலிமா தான் நம்மளோட லிவர், லங்ஸு, பிளட் சுகர் எவ்வளோ இருக்குது, ஆஃப்டர் ஃபாஸ்டிங் பிஃபோர் ஃபாஸ்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி
ரிப்போர்ட்டும் நம்மளோட இதுக்கே வந்துடும். ஸோ அது வந்து எந்த ரிப்போர்ட்ஸும் வந்து மிஸ் ஆகாது. நம்ம எதாவது வாங்கினா தான் இந்த மாதிரி வாங்கினா தான் தூக்கி எங்கேயாவது வச்சுடுறோம் மறந்துட்டு. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 1 கேன்சரோட இது வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்காக தயவு செஞ்சு எல்லோரும் ஒரு முயற்சி எடுங்க. இந்த உடம்பு வந்து மண்ணுக்குள்ளே தான் போக போகுது. இல்லைன்னா பர்ன் பண்ணிடுறாங்க இப்போல்லாம். ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மண்ணுக்குள்ளே போகிற உடம்ப, எரியக்கூடிய உடம்ப ஒரு காப்பாற்றி ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காவது ஒரு நிமிஷத்தில் அவங்க ஒரு 3 மாதம், ஒரு 4 மாதம் ஒரு பெயின்ஃபுல் இல்லாத ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு போட்டோமே நம்மளால். அவ்வளோ. நன்றி. பாய்.